வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா மிஸ்ட்ரி வேர்ல்ட். ஒரு காட்டு யானை கூட்டம் உங்களை கொல்ல ஆக்ரோஷமா துரத்திக்கிட்டு வருதுன்னு வச்சுப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க? பயந்து ஓடுவீங்களா? இல்ல அங்கேயே நிப்பீங்களா? கண்டிப்பா பயந்து ஓடுவோம். ஆனா தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற லாரன்ஸ் ஆண்டனிங்கிற ஒருத்தர் அந்த யானைங்களோட கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். உலகமே அந்த யானைகளை சுட்டுக் கொல்லணும்னு சொன்னப்போ இவர் மட்டும் அந்த யானைகளுக்கு ஒரு அப்பாவா மாறினார். அந்த முரட்டு யானைங்க அவர் மேல வச்சிருந்த அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னா, லாரன்ஸ் ஆண்டனி இருந்தப்போ அவர் வீட்டு வாசல்ல 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைங்க வரிசையா வந்து நின்னது. இது ஏதோ ஒரு சினிமா கதை கிடையாது. உலகத்தையே அளவற்ற ஒரு உண்மையான அன்பு போராட்டம். இந்த வீடியோவை முற்றிலும் பாருங்க. ஒரு மனுஷனுக்கும் விலங்குக்கும் இடையில இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான பந்தத்தை நீங்க உணர்வீங்க. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற துலா துலா என்கிற ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதிக்கு லாரன்ஸ் ஆண்டனி ஒரு நாள் வர்றார். அங்கிருந்த சில யானைங்க மக்களை தாக்குதுங்கிற காரணத்துக்காக அதை சுட்டுத்தள்ள அரசாங்கம் முடிவு பண்ணுது. ஆனா லாரன்ஸ் அந்த யானைகள் காப்பாற்ற நினைக்கிறார். ஆரம்பத்துல அந்த யானைங்க அவரை சுத்தமா மதிக்கல. ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துகிட்டது. அந்த யானைங்க கூட்டத்துக்கு ஒரு தலைவி இருந்தாங்க. அவங்க பேரு நானா. லாரன்ஸ் அந்த யானைங்களுக்கு பக்கத்துல போறப்போ எல்லாம் அவங்க அவரை தாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவர் பின்வாங்கல. ஒவ்வொரு நாளும் அந்த யானைங்க கூட பேச ஆரம்பிச்சாரு. சும்மா வார்த்தைகளால மட்டும் இல்ல, தன்னோட அன்பாலையும் மகனத்தாலையும் பேசினார். பல மாதங்கள் போராடினார். ஒரு கட்டத்துல அந்த யானைங்களுக்கு புரிஞ்சது, இந்த மனுஷன் நமக்கு தீங்கு செய்ய வரல, நம்மளை பாதுகாக்க வந்திருக்காருன்னு. அந்த நிமிஷத்துல இருந்து லாரன்ஸ் ஆண்டனி அந்த யானை கூட்டத்தோட ஒரு அங்கமா மாறி போயிட்டாரு. அவர் அந்த காட்டுக்குள்ள போனா போதும், அந்த யானைங்க ஓடி வந்து அவர் பக்கத்துல நிற்கும். ஒரு முறை அவர் காட்டுக்குள்ள போகாதப்போ அந்த யானைங்களை அவரோட வீட்டை தேடி வந்து வாசல்ல நின்னுச்சு. லாரன்ஸ் அந்த யானைங்களோட பேசுற விதம், அதுங்களுக்கு பெயர் வச்சு கூப்பிடுறதுன்னு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உலகமே அவரை தி எலிபன்ட் விஸ்பரர், அதாவது யானைகளுடன் பேசுபவர்னு கொண்டாட ஆரம்பிச்சது. ஆனா காலச்சக்கரம் சுழன்றதுல 2012 மார்ச் 2ஆம் தேதி லாரன்ஸ் ஆண்டனி மாரடைப்பால திடீர்னு இறந்து போயிட்டார். அவர் இறந்துட்ட செய்தி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த காட்டுக்குள்ள இருந்த யானைங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுடுச்சு. பல மைல் தூரத்துல இருந்த அந்த முரட்டு யானை கூட்டம் லாரன்ஸோட வீட்டு வாசலுக்கு 2 நாள் பயணம் செஞ்சு வரிசையா வந்து நின்னுச்சு. யாரும் அந்த யானைங்களுக்கு தகவல் சொல்லல. ஆனா அவை அங்க வந்து நின்னு அழுதுச்சு. கிட்டத்தட்ட 2 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து தங்களோட நண்பனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியா காட்டுக்குள்ள போச்சு. அந்த யானைங்க எப்படி அவர் இருந்ததை அறிஞ்சதுங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. விலங்குகளுக்கும் மனசு இருக்கு, அதுங்களுக்கு புரிகிற ஒரே மொழி அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு லாரன்ஸ் ஆண்டனியோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடம். 2012 மார்ச் மாதம் அவர் மறைந்த அந்த தருணம் மனித வரலாற்றிலேயே மிக நெகிழ்ச்சியான ஒன்று. அவர் இறந்து சரியாக சில மணி நேரங்களிலேயே 2 வெவ்வேறு யானை கூட்டங்கள் காட்டின் வெவ்வேறு திசைகளில் இருந்து அவரது வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கின. சுமார் 12 மைல்கள் தூரத்தை அந்த யானைகள் கடந்தன. லாரன்ஸ் உயிருடன் இருந்தபோது அந்த யானைகள் அவரது வீட்டு வாசலுக்கு அவ்வப்போது வரும். ஆனால் அவர் இறந்த அன்று வந்த விதம் முற்றிலும் வேறானது. அவரது வீட்டின் முன் வரிசையாக நின்ற அந்த யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி ஒருவிதமான சோகமான சத்தத்தை எழுப்பின. ஒரு மனிதனின் மறைவுக்காக காட்டு விலங்குகள் தூக்கம் கடைபிடித்தது உலகத்தையே உலுக்கியது. அந்த யானைகள் அங்கே 2 பகல் மற்றும் 2 இரவுகள் தங்கியிருந்தன. ஒரு சொட்டு உணவு கூட உட்கொள்ளாமல் அந்த இடத்திலேயே நின்றபடி அஞ்சலி செலுத்தின. 3வது நாள் அதிகாலையில் அவை வந்தபடியே மெதுவாக காட்டுக்குள் திரும்பிச் சென்றன. லாரன்ஸ் ஆண்டனி தனது புத்தகத்தில் ஒருமுறை எழுதியிருந்தார், யானைகளுடன் பழகும்போது நாம் நம்முடைய அகந்தையை விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் அவற்றின் ஆன்மா நமக்கு தெரியும். அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை அந்த யானைகளின் கண்ணீர் நிரூபித்தது. இன்றும் தென்னாப்பிரிக்காவின் அந்த துலா துலா காடுகளில் லாரன்ஸின் நினைவுகள் காற்றோடு காற்றாக கலந்திருக்கின்றன. காட்டியர்களை காப்பது என்பது வெறும் சட்டம் சார்ந்தது மட்டுமல்ல, அது முழுக்க முழுக்க அன்பு சார்ந்தது என்பதை லாரன்ஸ் ஆண்டனி தன் மரணத்தின் மூலமாகவும் நிரூபித்துவிட்டு போயிருக்கிறார். இந்த உலகம் அவரை ஒருபோதும் மறக்காது. முக்கியமாக அந்த பெரிய இதயம் கொண்ட யானைகள் அவரை ஒருபோதும் மறக்காது. இந்த கதை நமக்கு சொல்றது ஒண்ணுதான், நாம இயற்கையை நேசிச்சா இயற்கை நம்மளை 10 மடங்கு அதிகமா நேசிக்கும். லாரன்ஸ் ஆண்டனி இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அந்த துலா துலா காட்டுல இருக்கிற யானைங்க இன்னைக்கும் அந்த மகத்தான மனுஷனை தேடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அன்பை மற்றவங்களுக்கும் பகிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.